அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் AutoDCR அண்ட் PreDCRனா என்ன, அதோடைய ப்ராசஸ், அது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு AutoDCR அப்படின்னா ஆன்லைனில் பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் AutoDCR. இது என்ன பண்ணுது அப்படின்னா AutoCAD ட்ராயிங் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணும். ஸோ ரீட் பண்ணி கவர்மெண்ட் ரெகுலேஷன் பேஸ்டாக இல்லாட்டி CMDA ரெகுலேஷன் பேஸ்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். செக் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ரூவல் ப்ராசஸ்க்கான அந்த ரிப்போர்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் இதோடைய ப்ராசஸ். தமிழ்நாட்டில் நம்ம CMDA அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இந்தியாவில் மோர் தென் 500+ லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸில் வந்து இதை ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா சாஃப்டெக் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. இதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா பூனேயில் இருக்குது. ஸோ இதோட ஃபவுண்டர் சேர்மன் CEO வந்து விஜய் குப்தா அப்படின்றவங்க. ஸோ இது 25 இயர்ஸாக அது வந்து கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸே AEC டொமைன்கான சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதான், அதாவது ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டொமைன். ஸோ இவங்க வந்து நிறைய ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று தான் இந்த AutoDCR அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். இந்த சாஃப்ட்வேரோட மெயின் அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரூட்டினி ரிப்போர்ட் வந்து ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத மேட்ச் பண்ணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எரர் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். இதனால பேப்பர் ஒர்க் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாகுது. நம்ம பிரிண்ட் எடுக்கணும், ப்ளூ பிரிண்ட்லாம் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம எல்லாமே ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். ஸோ இது பில்டிங் பர்மிட், NOC, கிளியரன்ஸ் சொல்லிட்டு இதில் நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம ஒரே ஸ்க்ரீன்லேயே வந்து ஒரே விண்டோலேயே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ பில்டிங் ட்ராயிங் வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆகுது. ஸோ எல்லாரோடைய ட்ராயிங்கும் ஒரே ஃபார்மெட்டில் வந்து வரதுக்கான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. தென் SMS மூலமாகவும் SMS வந்துடும். ஸோ அதோடைய ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வெப்சைட்லேயும் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் எங்கே ரன் ஆகும் அப்படின்னா நம்ம CMDA வெப்சைட்டில் பில்டிங் அப்ரூவலுக்காக அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்லாம் லோட் பண்ணுவோம். ட்ராயிங் அப்படின்ற ஆப்ஷனில் AutoCAD ட்ராயிங் வந்து லோட் பண்ணுவோம். ஸோ லோட் பண்ணதும் சென்ட் ப்ரீசெக் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் AutoDCR ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். இந்த CMDA ரெகுலேஷன்ஸ் படி எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா அது பாஸ் ஆகி நம்மளுக்கு ஸ்க்ரூட்டினி ரிப்போர்ட் வந்து உடனடியாக வியூ பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் அது ஃபெயில்டு, ஏதாவது சம் எரரில் ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதில் என்னென்ன ஃபெயில் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் ரீசப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த AutoDCR அப்படின்ற ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் அந்த AutoCAD ட்ராயிங் வந்து லோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ட்ராயிங் பார்த்தோன்னா PreDCR கன்வெர்டட் AutoCAD ட்ராயிங்காக இருக்கணும். இங்கே தான் அந்த PreDCR அப்படின்றது வருது. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா AutoCADல ஒரு அடிஷ்னல் மெனு அப்படின்னா அடிஷ்னல் டூல் பார் தான் இந்த PreDCR அப்படின்றது. ஸோ இது ப்ரொசீஜர் என்னென்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் லேயர் இருக்கும். ஸோ பார்க்கிங்க்கு தனியாக, பவுண்ட்ரிக்கு தனியாக, ஸோ ஒவ்வொரு லிவிங் ரூம், கிச்சன் சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி லேயர் இருக்கும். ஸோ அந்தந்த ஸ்பெசிஃபிக் லேயரில் ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டை ஸ்பெசிஃபிக் கலரில் நம்ம மேக் பண்ணுறது தான் இதோடைய மெயின் ப்ராசஸ்ஸே. ஸோ இந்த டூல் பாரோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் கிளிக்கில் வந்து எல்லா லேயரும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிரியேட் ஆயிரும். ஸோ அது கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த லேயரில் போயிட்டு நம்ம ஆப்ஜெக்டை வந்து ஸ்பெசிஃபிக் கலரில் வந்து நம்ம ட்ரா பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஆட்டோ அசைன் ஃப்ளோர் நேம்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஒன்ஸ் ட்ராயிங்லாம் மேக் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்தந்த கலர் பேஸ்டை வந்து அதுவே வந்து ஹால், லிவிங், கிச்சன் சொல்லிட்டு நேம் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஜூமிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எங்கேயாவது எரர் இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், அது எந்த பிளேஸில் வந்து ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டில் வந்து எரர் இருக்கோ அதை ஜூம் பண்ணி காமிக்கும். ஸோ நம்ம எல்லா ட்ராயிங்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சில ஆப்ஜெக்ட்லாம் வந்து நம்ம க்ளோஸ்டு பாலிலைனில் தான் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம அதில் ஏதாவது எரர் விட்டுருந்தாலும் நம்ம அதையும் வந்து செக் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா பர்ஃபெக்ட்லி க்ளோஸ்டுன்னு வரும். அப்படின்னா ஏதாவது எரர் சொல்லிட்டு அது என்னென்ன எரர்ன்றதை காமிக்கும், நம்ம அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லேயரையும் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பரான லேயரில் தான் ப்ராப்பரான ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணியிருக்கோமா அப்படின்றதையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து PreDCR அப்படின்றது. ரஃபாக வந்து நம்ம 0 லேயரில் ட்ரா பண்ண ஒரு ட்ராயிங். ஸோ இது வந்து PreDCRல நம்ம அந்த ஃபார்மெட்டில் ட்ரா பண்ண இந்த ட்ராயிங். ஸோ இதுதான் இதோடைய டிஃப்ரென்ஸு.
ஸோ இந்த ட்ராயிங்கை தான் வந்து நம்ம அந்த வெப்சைட்டில் நம்ம AutoDCR ப்ராசஸ்க்காக நம்ம அதை அப்லோட் பண்ணுற ட்ராயிங்காக இருக்கணும். ஸோ இதுதான் இதோடைய மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ AutoDCRன்றது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி AutoCADல நம்ம ட்ரா பண்ணுறோம். அதுக்கு தேவையானது அந்த PreDCR அப்படின்ற டூல் பார். ஸோ இதான் இதோடைய மேஜர் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு இது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் வீடியோவில் வந்து ட்ராயிங் எப்படி ட்ரா பண்ணுறது, ஸோ அது எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதை நம்ம ஃபர்தர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.